ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் ஆஸ்டின் அம்மா. இன்னைக்கு ஒரு லஞ்ச் குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எடுத்தோடனே சாதம்க்கு ஒலை வச்சாச்சு, அரிசி போட்டாச்சு, சைட்லே வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பாருக்கு நம்ம பருப்பு போட்டு குக்கரில் வச்சாச்சு. சாம்பார் விசில் இறங்கின உடனே காய்கறி மசாலா சாம்பாருக்கான அரைப்பை ஆட் பண்ணி கொதிக்க விட்டாச்சு. சாம்பாரும் சாதமும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோன்னா இடையில பசிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காவும் வேக வச்சுருந்தேன். நல்லா தாளிச்சிட்டு அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் நல்லா சேர்த்திப்பேன். எந்த பொரியலாக இருந்தாலும் தேங்காய் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டுக்கு சின்ன குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பீர்க்கங்காய், காரம், பச்சை மிளகாய் எல்லாமே அதிலே ஆட் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு ஒரு தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதில் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு தாளித்து ஊற்றிட்டேன். ஸோ நம்மளுக்கு சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல் ரெடி. இப்போ பீர்க்கங்காய் கூட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு சைட்லேயே தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய்க்கான தாளிப்பும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் சர்வ் பண்ணுறது தான் அடுத்த வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லஞ்ச் மெனு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிளேட்டில் சாதம், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். நம்ம பிளேட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாதம் கம்மியாயிடும். ஏன்னா நம்ம காய்கறி நிறைய சேர்த்த நம்மளுக்கு ரொம்ப கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். சாப்பாடு கம்மி பண்ணதே தெரியாத அளவுக்கு. ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் பொரியல் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் ஃப்ரை கொஞ்சம் அளவாக சாப்பிட்டா போதும். ஸோ கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்ல காய்கறி பீர்க்கங்காய். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கேரட் பொரியலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய். இப்போ ரீசெண்ட் அடிக்ஷன் எனக்கு வெள்ளரிக்காய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்டின் அம்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.